வேதம் நம்மை யார் என்று சொல்லுகிறது என்பதை நாம் படித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் யாருன்னு தெரிஞ்சால் நாம் அதன்படி பேச முடியும், அதன்படி செயல்பட முடியும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியலன்னா நம்ம செய்கிற வேலை எப்படி இருக்கும்? அதுவும் அப்படித்தான் இருக்கும். நம்ம பேசுகிறது எப்படி அப்படித்தான் இருக்கும். என்னவோ வந்தங்க, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்குங்க, ஏதோ காத்தடிக்கும் திசையில் போகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில். கர்த்தர் நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கார், நோக்கம் வைத்திருக்கிறார் இல்லையா? அதை நம்மை கொண்டு செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அதுக்கு தான் ரத்தம் சிந்தி ஏங்க மீட்கணும் உங்களை. தன் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்கணுன்னா சும்மாவா உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியம் செய்கிறதுக்கு தானே. நீங்கள் விசேஷமானவர்களை இருக்கிறபடினால தான் உங்களுக்கு ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். இப்போ உங்களை கொண்டு ஏதோ பெருசாக செய்யணும்னு நினைக்கிறார்ல. அப்போது நாம் யார் என்று கடவுள் சொல்லுகிறார் என்பதை முதல் படித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் யாராக செயல்பட முடியும் இல்லையா? நேற்று வரைக்கும் திருடனாக இருந்தேன், இன்றைக்கி எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிது. நான் பழைய நினைவில் வாழ்ந்தா திருடலாமா இருந்தா எப்படி? போகிற இடத்துலலாம் எதனா சுற்றுலாமா இருந்தால் எப்படி? என் எண்ணத்தை மாற்றிக்கணும்ல. நான் போலீஸ்காரன், இப்போது நான் திருட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சம்பளம் கிடைக்கிது, பதவி கிடைக்கிது, உயர்வு கிடைக்கிது, மேன்மை கிடைக்கிது. நான் திருடனை பிடிக்கிற வேலையில் இருக்கிறேன். முதல்ல நான் திருடனாக இருந்தேன், இப்போ திருடனை பிடிக்கிற வேலை. இது என்ன மைண்டுக்குள்ளே வரணும்ல. நான் வேலையும் கொடுத்துட்டாங்க, போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டாங்க, கையில் தடியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக திருடுற மாதிரியே எதை திருடலானே இருந்தா அப்படி என்ன அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம யாருன்றத நமக்கு நேற்று வரைக்கும் யாரோ இருந்தோம், யாரோ எப்படியோ இருந்தோம். யாரோரும் என்னென்னு சொன்னாங்க, நீ லாய்க்கில்லை, நீ வேஸ்ட்டுன்னாங்க, மூஞ்சி சரியில்லைன்னாங்க, உன் பேச்சு சரியில்லைன்னாங்க, நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொன்னாங்க. நம்மளும் அதையே கேட்டுக்கிட்டு அதையும் நம்பி மக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையில் அவங்க மக்கு இல்லை, இவங்க சொல்லி சொல்லி மக்காக்கி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களும் மைண்டில் நமக்கு படிக்க வராதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் உலகத்தில் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஏதோ ஒரு வாழ்க்கை என்னவோ வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவர் பிள்ளைகளான பிறகு இப்போ தேவனுடைய பார்வையில் நாம் யார்? அவர் நம்மை என்னவென்று அழைக்கிறார், எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். இப்போ அது வேதம் நம்ம யார் என்று சொல்லுகிறது என்பதை நம்ம படித்து வருகிறோம். இது நம்ம நல்லா மைண்டில் ஏறணும், தெளிவாடு. நான் இதுதான் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுவாக செயல்பட முடியும். இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல நாமும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ தூங்கிட்டு இல்லையா? அவங்க வீடு கட்டணும், நம்மளும் வீடு கட்டணும். அவங்க ஏசி போட்டால் ஏசி போட்டணும், அவங்க பட்டு போடவங்க நான் பட்டு போட கட்டணும், அவங்க கம்பளி போட்டால் நானும் கம்பளி போடணும். ஏன் நம்ம மற்றவர்களை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறோம். அவங்க செஞ்சால் நாம் செஞ்சிடணும். இதான் உலகம் அப்படி வாழ்கிறது, நாம் அப்படி வாழக்கூடாது. உலகத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அல்ல நாம். நமக்கு ஒரு உயர்வான ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள். ஆமாம், அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கு, அவ்வளோ உயர்ந்ததா ஆண்டவர் அவருடைய எண்ணங்களை வைத்திருக்கிறார். நாம் அந்த எண்ணத்துக்கு போயிடணும். உலகத்து மக்களை போல சிந்தித்து கொண்டு அவங்கள போல செயல்பட நினைக்கக்கூடாது. தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதான் நாம் அவர் நினைக்கிற அந்த உயர்வான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். இன்றைக்கி கூட நான் ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் முழுசாக பேச முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கமாக பேச நான் முயற்சி செய்கிறேன். யோவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நம்ம பார்த்தோம், முதல் நாம் தேவனுடைய சேஷ்ட புத்திரர்கள். சேஷ்ட அப்படின்னா தலைச்சன்கள், நம்ம தலைப்பிள்ளை என்று வேணும் சொல்கிறார். தலைப்பிள்ளைக்கு எப்பவுமே ஒரு ஆண்டு ஒரு எல்லாம் தலைப்பிள்ளைங்க மேலே எல்லாம் தாய் தகவலும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? 2வது 3வது பிறக்கிற குழந்தைகளை காட்டிலும் முதல் பிறக்கிற அந்த குழந்தைய மிகவும் எதிர்பார்த்து இல்லையா? எதிர்பார்த்து தானே குழந்தை பார்த்துப்பாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்கும், கருப்பாக இருக்குமா, சிவப்பாக இருக்குமா, அம்மா மாதிரி இருக்குமா, அப்பா மாதிரி இருக்குமா இல்லையா, குள்ளமாக இருக்குமா, ஹைட்டாக இருக்குமா, தாத்தா மாதிரி இருக்குமா இல்லை, பலவிதமான குழந்தை பிறந்தோன்னா முதல்ல போய் பார்க்குறது முகத்தை தான். இது தாத்தா மாதிரி இருக்குது, இது அவங்க ஆயா மாதிரி இருக்குது,
அங்கே மாமியார் மாதிரி அப்படியே வந்து பிறந்துடுச்சு. அந்த மாமியார் போட்டாங்க, இது ஒரு மாமியார் வந்துடுச்சு பிறந்துடுச்சு அப்படின்னு அந்த முகத்தை முதல் பார்க்குறது. இப்போ ஒரு முதல் குழந்தைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுல நம்ம சிரேஷ்ட புத்திரர்கள், நீ தான் முதல் பிள்ளைன்றார். அப்போது முதல் பிள்ளைக்கு வந்து எல்லா சொத்துலேயும் 2 மடங்கு கொடுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் 2 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கடவுள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பிழைப்புக்கு ஏற்ற கூலி, நமக்கு பிழைப்புக்கு மேலே கூலி. அல்லேலூயா. இவ்வளோ சம்பளம் தான் செஞ்சால் இவ்வளோ தான் சம்பளம்னு உலகத்தில் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நாம் செய்கிற வேலைக்கு மேலே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் விதைச்சா அதை 100 மடங்கு உனக்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் அந்த 100 மடங்கு யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சிரேஷ்ட புத்திரர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, நம்ம பராக்கிரமசாலிகள் என்று பார்த்தோம் இல்லையா. அப்புறம் நாம் அவருடைய சொந்த சம்பத்துன்னு பார்த்தோம். அவருடைய சொத்து நாம தான் இல்லையா. அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் நினைச்ச எத்தனை வேணா உருவாக்க முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் என்னுடைய சம்பத்துங்கிறார். நீ தான் என் சொத்து, நீங்கள் தான் என் ஆஸ்தியை, நீங்கள் தான். அப்போ அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம். அந்த சொத்தை ஒரு யாருன்னா தொட விட்டுருவாரா, என்ன களவாட விட்டுருவாரா இல்லையா. யாரும் தொட விட மாட்டார். அவருடைய சொந்த சம்பத்து, சொத்து நாமத்தை. இப்போ இப்படியெல்லாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி வேதம் நம்மை பலவான் என்று அழைக்கிறது. நம்ம பலவான் என்று அழைக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இதுக்கு முந்தின ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிடுங்க. 9வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. அவங்களை கொண்டு ஒரு வெற்றியை தருவதற்காக ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேசத்தில் இருக்கிற பலவான்கள், பராக்கிரமசாலிகள், அவங்களெல்லாம் ரெடி பண்ணிக்கோ. அவங்களாம் சண்டை போடுறவங்க, யுத்தத்தில் சண்டை போடு யுத்த வீரர்கள், அவங்களாம் பராக்கிரமசாலிகள், அவங்க வந்து பலவான்கள், அவங்களாம் யுத்தம் தெரிந்தவர்கள், யுத்தம் செய்கிறவர்கள், அவங்களெல்லாம் கூட்டிக்கோ, எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்ட. அடுத்து இங்கே ஒரு லிஸ்ட்டை கொண்டு வர்றாரு. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னொரு லிஸ்ட்டில் இங்கே வருது. இதுனா உங்கள் மண்வெட்டிகளை, அந்தமே இவங்க வந்து சண்டைக்கு போடுறவங்க கிடையாது. சண்டைக்கு இவங்க விவசாயிங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மண்வெட்டி வச்சுக்கிறோன்னா நிலத்தை அப்படி அப்படி என்ன பண்ணுறது, லெவல் பண்ணுறது, அப்படியே மண் வெட்டி வச்சுருப்பாங்க. 2வது அரிவாள். அரிவாள் என்பது கதிர்கள் அறுக்கிற அரிவாள். இவங்க ஒரு விவசாயம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க சண்டைக்கு போகிறவங்க கிடையாது. அது மாத்திரமல்ல, இவங்கள் பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும். மண்வெட்டி எப்படி பட்டயங்களாக்குறது? மண்வெட்டி ஒரு மாதிரி இருக்கும், கத்தி ஒரு மாதிரி இருக்கும். மண்வெட்டியை கத்தி ஆக்கின்றார். அப்புறம் உங்கள் அரிவாள்களை, அரிவாள் இப்படி வளைஞ்சிருக்கும், அதை ஈட்டிகளாக மாற்றுங்கிறாரு. அது ஈட்டி இவ்வளோ பெருசாக இருக்கும், அரிவாள் சின்னதாக இருக்கும், அதுவும் நீட்டாக மாறுமா, அந்த மாதிரி நினச்சிங்கன்றார். அது மாதிரி ஆமாம், உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் போதும், இதை வந்து கத்தியாக நினச்சி செயல்படுத்துங்க, வெற்றியை நான் தரேன், வெற்றியை நான் தரேன். அதனால் பலவீனனும் தன்னை. அப்போது யாரையும் விடாமல் பலசாலிகள் அங்கே இருக்கிறாங்க, பலவீனங்களை பார்த்து பலவான் என்று சொல்வானாங்க. அப்போது முதலாவது ஆண்டவர் யாரையும் பலவீனனா அவர் பார்க்குறது இல்லை. அவர் ஆமாம், பலவீனனை அவர் முதல்ல பலவானாக பார்த்துக்கிறார், பலவீனனா அவர் எண்ணுகிறார். அதனால தான் அவரும் சொல், பலவீனனும் நான் உன்னை பலசாலியாக பார்க்குறேன், நீ என்ன சொல்கிற, உன்னை பலசாலி என்று சொல்ல. நீ ஆமாம், உன்னை யாருன்னா வந்து பலவீனன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீயே அது பல முறை தோற்று போயிருக்கலாம், பல முறை முயற்சி செய்து நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். உங்களுடைய பலவீனத்தை நீங்களே உணர்ந்து கொண்டு, நம்ம ஒரு பலவீனமான நாள் தான், நம்மளால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ நினச்சிருக்கலாம், ஒருவேளை யாராவது சொல்லி உன் மைண்டை அப்படி வச்சுருக்கலாம். நீ பலவீனம் நினச்சியோ மற்றவங்க சொல்லி நீ பலவீனம் எண்ணுகிறாயோ எப்படியோ,
ஆண்டவர் உன்னை பலவீன நான் எண்ணவில்லை, பலவீன நான் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் உன்னை பலசாலியை நினைக்கிறபடினால்தான் அவர் சொல்றார், நீ சொல்லுவா வாயை திறந்து, பலவீனனும் தன்னை. ஆமாம், சொல்கிறதுல பெரிய ரகசியம்லாம் இருக்குது. அதில் நம்ம கடைசியாக கொஞ்சம் கிடக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சில ஒரு நான் கொடுத்துட்டு போகிறேன். ஆண்டவர் பாருங்கள், இதுலேருந்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஒன்றுமே தெரியாதவங்களை பயன்படுத்துறதுல தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பலவீன ஆளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? அவனை வச்சு என்ன பண்ணுறது? சண்டை லைட்டும் போட கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சண்டை போட தெரியாதவன் பலவீனமாக இருக்கணும் இட்டுன்னு போனால் அந்த சண்டையில் கூட இருக்க 2 பேர் வீழ்ந்துட்டாங்களாம், அடுத்து அவன் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிடுவான். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த டீம் வீக் ஆகிடும். அடுத்து அவன் போலிங் வேறு மாதிரி போடுவான். அவள் தான் இவன் காலின்றது அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அது மாதிரி கூட ஒரு 2 பேர் பலவீனமாக அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கேன், இருக்கிறவருக்கு சண்டை போட முடியாது. அவன் கை ஓங்கிடும். இந்த பலவீன ஆளெல்லாம் கொண்டு போக முடியாது. எப்போ சண்டை போட திறமை பட்டுன்னு மாட்டிப்பான். அதனால் அவங்கள லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், பலவீனன் தன்னை பலவன் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா பலவீனனையும் பலவானா ஆக்குறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒன்றுமே தெரியாதவனை கூட அவனுக்கு என்ன தெரியுது? அவன் மண்வெட்டி தான் தெரியும், அவனுக்கு கதிர் அறுக்கு தான் தெரியும், அவனுக்கு நிலத்தில் இந்த பரவல் இருக்கிற என்ன ஆயுதம் வச்சுக்கிற தூக்கிட்டு வா, உன்னை நான் சண்டைக்கு அனுப்புகிறேன், நீ ஒரு பலவான். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு உண்டிகோல் அடிக்க தான் தெரியுங்க, சண்டையே தெரியாது, பரவாயில்ல, அதை வச்சு உனக்கு வெற்றியை தருகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒன்றும் தெரியல, என்ன தெரியும்? அதிலிருந்து உனக்கு எடுத்துக்கிறேன், அதை கரெக்டாக பண்ணினா போதும். அப்போது ஆண்டவர் ஒன்றும் தெரியாதவனை கூட எடுத்து பயன்படுத்த பலவானாய் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் மற்றவங்களை சொல்லி நீ சரியில்லைப்பா, நீ வேஸ்ட்டு, நீ எதுக்கு லாய்க்கில்லை, நீ லாய்க்கப்பட மாட்டேன்னு உலகத்தில் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட அதை நினச்சி அவ்வளோதான், நம்ம என்ன வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு இன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உன்னையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதில் யாரோட நம்ம கம்பேர் பண்ணாதீங்க. உனக்கு தெரிந்ததை வைத்து தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒன்றுமே தெரியாத ஆளையும் கூட தேவன் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சால் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீ செங்கடலை பிளப்பதற்கு உடனே போய் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏதோ கையில் கோல் இருக்காப்பா, சரி போ, அந்த கடல் நேராக நீட்டினவனு கடல் 2 பிளந்து போச்சு. கடல் அவ்வளோதான், வெரி சிம்பிள். கையில் இருக்கிற கோலை நீட்டினா கடல் பிளந்துடுறம்மா, எப்படியுமா? நீ நீட்டு, நான் திறக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தான் பண்ணுற மாதிரி இருக்கணும், நான் தான் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், வா, இந்த மோசே கையில் இருக்கிற அந்த கோல் ரொம்ப பவர் போல் இருக்குது, அப்படி கையை நீட்டின உடனே அந்த கோலை நீட்டினோடனே கடலே பிளந்துருச்சுப்பான்னு இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நீட்டு, நான் திறக்கிறேன், நீ சொல்லு, நான் செய்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய அற்புதமான வழிகள். 2வது, இங்கே தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, பலவான் என்றதுனால தான் அதை நம்ம சொல்கிறார். நம்ம சும்மா சொல்லலை. நம்முடைய பலன் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளால் முடியும்னு அவர் விசுவாசிக்கிறார். அவருக்கு தெரியுது உன்னால் முடியும்னு, அதனால தான் நம்ம சொல்கிறார். அவருக்கு தெரியுது நம்ம ஸ்ட்ரென்த்து, நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம தான் முடியாதுன்னு பேசி நம்ம முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நடக்காதுன்னு சொல்லி நடக்காத நிலைக்கு வந்துட்டோம். நடக்காதுன்றது உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிட்டோம். முடியாதுன்றதை ஒரு முடிவு, அவள் தான் முடியாது பண்ணுறவன்ட்டோம். ஆனால் உன்னால் முடியுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்க, அதெல்லாம் அவர் சொல்கிறாரு, நீ முடியாதுன்னு நினச்சிருக்கிற, நான் சொல்கிறேன் உன்னால் முடியும். ஹல்லேலூயா. உன்னை பலவீனன்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் நான் நினச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் உனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னால் அதை செய்து முடிக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த உண்மையில் இருக்கிற வைத்த விசுவாசத்தை தான் அவர் சொல்கிறாரு, உன்னை நீ பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை. ஆமாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பலவீனமான காரியங்களை சொல்லி கொண்டு இருக்காத, அது உனக்கு பலனை கொண்டு வராது. உன்னை பலப்படுத்த காரியங்களை வாயிலிருந்து பேச ஆரம்பித்தா நாம் பலசாலையாக மாறிடுவோம். அது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். 2வது,
இங்கே வாயத்திலிருந்து பேசுறது முக்கியம், நம்ம சொல்கிறது ரொம்ப அவசியம் இருக்குது. அதனால் சொல்லுங்கிறார் இல்லையா? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை இப்படி அங்கே தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. நிறைய சொல்கிறாரு, ஒன்று மட்டும் எடுத்துவோம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வசனங்கள்லாம் நிறைய அற்புதமாக இருக்கு. இந்த 18ஆம் அதிகாரம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். இவர் சொல்கிற விதத்தை பாருங்களேன். நீங்கள் என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஒரு சேனை என்பது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு அவங்க ஆயுதம் ஏந்தி நிற்கிற ஒரு சேனை, சண்டைக்கு யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க ஈட்டியை வைத்திருக்கலாம், கத்தியை வச்சிருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம், ஒரு தலை கவசம் போட்டிருக்கலாம், மாறு கவசம் போட்டுருக்கலாம், குதிரை மேலே வரலாம், யானை மேலே வரலாம், ஒட்டகம் மேலே வரலாம், கால்நடையாக அப்படி ஒரு யுத்தத்துக்கு ரெடியாக நிற்கிறது தான் சேனை. சொல்ல எவ்வளோ பெரிய சேனை, அது ஆயிரங்களா லட்சங்களான்னு தெரியாது. ஆனாலும் அவன் சொல்ல, உம்மாலே ஒருவனாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன். நான் தைரியமாக போய் அந்த யுத்தத்தில் களத்தில் நீங்கள் இருக்கிற அந்த ஒரே தைரியத்தில் போய் நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கூட ஒரு ஆள் இருந்தால் போதாண்டவரை, அந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேன். இப்போ இந்த மாதிரி பேச நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி ஆமாம் பேச கற்றுக்கணும். பேசணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த வசனம் ஒன்று முழுமையடியில் வாசிக்கிறீங்க. 29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மதில்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி 4 அடி சுவர் கிடையாது. மதில்ன்றதெல்லாம் ஒரு 10-20 அடி உயரத்துக்கு அந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். அதெல்லாம் எந்த கைப்பிடியெல்லாம் இருக்காது, அதை தாண்டிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் அது எகிரியெல்லாம் குதிச்சிட முடியாது. அப்போ அவ்வளோ உயரத்தில் இருக்கிற அந்த ஒரு மதிலை நான் தாண்டிடுவேன் ஆண்டவரே, நீ என் கூட இருந்தா நான் தாண்டிடுவேன். அப்போது இவன் சொல்கிறான், ஏன்னா கடவுள் என் கூட இருக்கிறார்ன்ற அந்த தைரியத்தில் எதையும் செய்ய தயாராக இருக்கிறான். நான் சேனைக்குள் பாய்வேன், மதிலையை தாண்டுவேன். இப்படி பேசணும்னு தேவன் விரும்புகிறார். இப்படி பேசணும்னு நம்ம பேச்சு எப்படி இருக்கணும், பெருசு பெருசாக பேசணும். பெரிய பெரிய காரியங்களை பேசுங்க. பெருசாக செய்வேன்னு சொல்லுங்க. பெருசாக செய்வேன்னு சொல்லுங்க. நான் அப்படி பேசணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ சொல்லுங்கிறாரு, வாய் திறந்து பேசு. ஏன்னா அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன நடக்குதுன்னா, வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறதுன்றத தேவன் அறிவார், நாம் அறியாமல் இருக்கு. அதான் பிரச்சனை நமக்கு இல்லையா? வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்ற அந்த சத்தியத்துக்குள்ளே இன்னும் வரல. நீ சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாமே அதற்கேற்ற சூழ்நிலை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அது உருவாக்கும் ஒரு ஆற்றல் உடையதாக இருக்கிறது. வார்த்தையினால தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம் வேதம் சொல்லுகிறது இல்லையா? எல்லாமே நீ பார்க்கிற எல்லாமே இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டபடினாலே அதே வார்த்தையை பேசக்கூடியவர்களாய் தேவன் நம்ம படைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் எந்த ஜீவனும் பேசுறது கிடையாது. பேசக்கூடிய நிலையில் எந்த ஜீவனும் படைக்கல ஆண்டவர். நம்மை மாத்திரம் ஏன் பேசக்கூடியவர்களாக படைத்திருக்க, அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். நாமும் கூட அந்த வாயினாலே சொல்லி அநேக காரியங்களை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆற்றலை வைத்து நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை திசை திருப்பி அழிவை குறித்தும் இழப்புகளை குறித்தும் முடியாத காரியங்களை குறித்து பேச வைத்து நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும்படியாக நம்முடைய வாயை கொண்டே நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசு நம்மளை கெடுக்கும்படியாக நம்ம திசை திருப்பி விட்டுட்டான். நாமளும் அந்த கோணத்திலே பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். சங்கீதம் 191 சங்கீதத்தில் 2-13 வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. இங்கே எப்படி சொல்லப்படுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப சொல்றதுனால முக்கியம். வாய் திறந்து கடவுளுடைய வாசனங்களை அல்லது நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறவர்களை, நீங்கள் எது நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எது நடக்கணுன்ற ஒரு முடிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது நடக்கும் என்று நம்ம சொல்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறாரு. பலவீனமாக இருந்தாலும் அவன் என்ன சொல்லணும், பலவான் என்று சொல்லணும். நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நடக்கணும்னு சொல்லணும்னு தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவரால் அதை செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க இப்போ
அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை உன்னை என்ற இடத்துல மட்டும் என்னைன்னு போட்டுங்களா, இந்த சங்கீதம் உங்க வரி உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஆயிடும். இது படிக்கும் போது உங்களுக்கு ஒரு வைப்பு உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை தட்டி வைப்போம். அப்படி படிங்க. இந்த உன்னை இருக்கிற இடத்துல என்னைன்னு சொல்லி வாசிங்க. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாருங்க, பாழாக்கும் கொள்ளை நோய் உலகம் முழுவதும் இருக்குது. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். ஆமென். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமா, எனக்கு பரிசையும் கேடகமா. சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பேன். அப்படி வாசிங்க. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை நான் காண்பேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற போதும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை படிச்ச ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு இங்க வந்து ஒருத்தர் சாட்சி கொடுத்தார். அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, சங்கீதத்தை டெய்லி படிக்கிற வேலை தான். இந்த சங்கீதத்தை படித்து அவர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் ஊழியக்காரர் ஆகிட்டார். இந்த சங்கீதோட வார்த்தையில் எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். இப்போ வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்குது பாருங்கள். அப்போது சொல்கிறது ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு பகுதி, அந்த அறிக்கை என்ற அந்த பகுதி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், நீ சொல்லிட்டு இருங்க, அது வேலை நடந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொண்டு இருப்போம், பேசி கொண்டு இருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு இதை வாழ்க்கையில் நடக்க போகுது. ஓகே, நாம் பலவான்களாய் மாறாததற்கு நாம் வாயை திறந்து சொல்லாதது காரணம். ஹலோ, நான் ஏன் பலசாலியாக மாறலை, ஏன் ஒரு சாதனையாளனாக மாறலை, நான் ஏன் சிறப்பு உள்ளவனாக மாறலை, நான் ஒரு விசேஷத்தனாக ஏன் மாறலை, அதை முதல் நீ வாயை திறந்து சொல்லவே இல்லை. நீ அதை முதல் நீ அதை விசுவாசிக்கவே இல்லை. நான் மிக சிறந்தவன் என்பதை நீ முதல் நம்பி அதை நீ வாயை திறந்து பேசாதபடினாலத்தை நீ சாதாரண ஆளாக வந்துட்டுருக்கிற, சாதாரண ஆளாக இருக்கிறேங்க. அநேக காரியங்களை வாயை திறந்து சொல்லாதபடினாலே நாம் அதுவாக மாறவில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஏன் இவ்வளோ காரியங்கள் எதிர்பார்த்தீங்க, பெரிய காரியங்களை எதிர்பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது காரணமே நீங்கள் முதல்ல அதை சொல்லவே இல்லை. சொல்லாத வார்த்தைக்கு என்ன இருக்கு? இப்போ நான் வந்து வாயை மூடிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நானும் எனக்கு கற்பனை பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? டெய்லி லேட்டாக வராங்களடி, எப்படி தான் இவங்களை சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வச்சிங்களேன். நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் வாயை திறந்து சொன்னா தரேன் உங்களுக்கு புரியும். இப்போ நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதோட நினச்சிட்டு இருந்தா அந்த வேலை செய்யாது. இப்போ நான் எடுத்து சொல்கிறேன், எல்லாம் சீக்கிரம் வாங்க, அன்பை வந்துடுங்கன்னா, ஓ நான் இவர் ஐயா வந்து இப்படி நினைக்கிறாரு, சீக்கிரம் வர சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு அது புரியும். அந்த சொன்னதானே அது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள வேலை நடக்கும். அப்படி தான் நாம் சொல்லுகிற காரியங்கள் கிரியை நடப்பிக்க கூடியதாக இருக்கிறது, அதனுடைய வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக நாம் பேசுகிற வார்த்தைக்கு நமக்காக வேலை செய்யுது. ஹலோ, ஆமாம், யாராருக்கோ எதுக்கோ நம்ம பேசி வாழ்ந்து உலகத்தில் மற்றவங்களுக்கே வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மனுக்குளம் போயிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம பேசணுங்க. நம்ம நல்லா இருந்தால் தாங்க 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். நாம் சாதிக்கிறவர்களாய் மாறணும், நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், நம்ம உயரணும், மேன்மை அடையணும், அதை பார்த்து தேவ நாம மகிமைப்படணும். அவங்க கடவுள் இவங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஞானம் இருக்குது, எப்படிப்பட்ட அறிவு இருக்குது, கர்த்தர் இவங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார், உண்மையிலே இவங்களை ஆராதிக்கிறது ஒரு மிகப்பெரியவர்னு சொல்லணும் இல்லையா?
ஒரு விசேஷத்தை வாழ்க்கை வாழாம, நாம் விசேஷத்தை நீ உணராம, அதை குறித்து பேசாம எப்படி ஒரு விசேஷத்தை வாழ்க்கை வாழ முடியும்? சொல்லவே தயங்குற நீ அதை எப்படி செய்ய முடியும்? ஹல்லேலூயா. சொல்லவே பயப்படுகிற நீ எப்படி அதுவாக நீ மாற முடியும்? ஹல்லேலூயா. நான் போய் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஜெயிப்பேன்னு நீ சொன்னாதான் தோக்குறீ. இல்லை ரெண்டாவது விஷயம், ஜெயிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை நீ சொன்னாதான் போய் போட்டியில்லாத கலந்துக்க முடியும். ஜெயிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா போட்டிக்கே போக மாட்டேன். நான் தான் ஜெயிக்க மாட்டேனே, அப்புறம் என்னத்துக்கு போட்டியில் கலந்துக்கிறது? நான் தான் கடைசியாக வருவேனே, ஏன் போட்டியில் கலந்துக்கணும்? இல்லையா? ஜெயிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு ரெண்டாவது வரலாம்ல, அளவுக்கு ஒரு போட்டியிலாவது கலந்து நானும் கலந்துக்கிட்டேன்னு அது கூட இல்லை. அப்போ முடியாது, நடக்காது என்ற வார்த்தைகள் நம்ம எதுவும் அது அடுத்த நிலைக்கு நம்மளை ஸ்டாப் பண்ணிடும், செயலாக்கத்தை குறைச்சிரும். நம்ம அதனால் நம்மளையே நம்ம ரொம்ப சாதாரண மக்களாக்கி இருக்கிற நிலையிலே நம்ம வாழ்ந்துட்டு நம்ம அப்படியே போயிடுறோம். நாம் விசேஷித்தவர்கள் என்பது வாய் திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நகரும். உனக்கான அந்த வாசல்கள் அங்கங்கே திறக்கப்படும். நீ சிறந்தவனாய் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வார்த்தையினாலே திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாயை திறந்து பேசணும். பலவீனனும் தன்னை, முட்டாள்கள் என்ன சொல்லணும்? மான் சிறந்த அறிவாளின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. தரித்திரன் என்ன சொல்லணும்? ஐஸ்வர்யவான் சொல்லணும். குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அநேக தேவைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னோம்? கர்த்தர் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த எதிர் திசையில் பேசணும்னு சொல்கிறாரு. எதிர் திசையில்? ஆமாம், காத்தடிக்கிற திசையில் நம்ம வாழ்க்கை போகக்கூடாது. எல்லா பறவைகளும் எப்படி காத்தடிக்குதோ அந்த காற்று திசையிலே போயிடும். காற்று திசையில் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிடும். அது காற்று எங்கே போய் சேர்க்குதோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை காற்று திசையில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கழுகு மாத்திரமா எதிர் திசையில் பறக்கும். ஹல்லேலூயா. இப்போ உலகமே ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கு, நாம் என்ன பண்ண வேறு ஆப்போசிட் லைனில் போயிட்டு இருக்கிறோம். என்னடா இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறான், காற்று இப்படி அடிக்குது, எல்லாம் காற்று அடிக்கிற திசையில் போயிட்டு இருக்கோம், இவன் மட்டும் எதிர் திசையில் போட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஹல்லேலூயா. ஜெயிப்பு என்ன ஒரு நம்பிக்கை, இந்த புயல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு தைரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க தான் எதிர் திசையில் போக முடியும். ஹல்லேலூயா. அதை தான் அவர் சொல்றாரு, உம்மாலே ஒரு அதுதான் அது கழுகு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஐயோ ஒரு ஆள் போய் மாட்டி போய்ப்பான். இல்லை, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எதிர் திசையில் காற்று என்னை பின் தள்ளக்கூடிய ஒரு காற்று என்னை நோக்கி எதிர்த்து வீசுகிறது, என்னை இது பின்னுக்கு தள்ளுகிறது, நான் அதை எதிர்த்து முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் கழுகு. அதுதான். அப்போ இது முதல்ல வார்த்தையில் வெளியிடாத செயலுக்கு எங்கே வரும்? சொல்லவே தயங்குற நீ எப்படிப்பா செய்வேன்? ஹல்லேலூயா. வாயில் பேசாத ஒன்று வாழ்க்கையில் எங்கே செஞ்சு முடிக்க போகிற? முதல் பேசுங்க. அதெல்லாம் தான் சொல்கிறாரு, பலவீனனும் தன்னை பலவான் சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மை விசுவாசிக்கிறாரு, நீ நானும் பலவானவன் நினைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் தரித்திரரை பார்க்கிறாரு, அவர் உங்களை ஐஸ்வர்யவானை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக அவர் உங்களுக்கு கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆயிட்டாரு. அவர் முடிச்சிட்டாரு, நான் தரித்திரர் ஆயிட்டேன். அப்போ நீங்கள் நிச்சயமா ஐஸ்வர்யவானா மாறித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அவர் உனக்காக ஒரு பாவமானபடினாலே நீங்கள் நீதியாக மாறித்தான் ஆக வேண்டும். அவர் ஒரு குற்றவாளியை ஆனதன்படினாலே அந்த கல்வாரியில் அநேகரால் குற்றப்படுத்தப்பட்ட அவர் குற்றவாளியாய் தண்டனையை அனுபவித்தார். அதனால நீ விடுதலை ஆகிதான் ஆகணும். ஹல்லேலூயா. இப்போ விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எல்லாமே நமக்கு கிறிஸ்து நம்ம வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு பலவான்களாய் பார்க்குறாரு, ஐஸ்வர்யவான்களாக பார்க்குறாரு. அவர் பார்க்கறது போல நாமளும் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த தேவனுடைய பார்வை நமக்கு வேண்டும். நாம் இந்த உலகத்தின் காரியங்களை கேட்டு நாம் சாதாரண மனிதர்கள் நினைத்து கொண்டு அதையே பேசிக்கிட்டு கட்சியில் அந்த மைண்டு ஃபுல்லாக அதை நிரம்பிடுச்சு. அதனால் நம்ம அதன்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் பேச்சை மாற்றுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பேச்சை மாற்றுங்க. கொஞ்சம் சிரிப்பாங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசும்போது நான் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிங்களா, வீட்டில் சேரெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். என்ன, நான் பெரிய பணக்காரன்னு சொன்னால் சிரிப்பேன், மூஞ்சி பார்ப்பாங்க, உங்களையும் பார்ப்பாங்க. என்னடா உடஞ்சி சேரெல்லாம் வச்சுக்கின்னு
சின்ன வீடு தான் இருக்குது, பாய் போட்டு படுத்துன்னு இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு. பெரிய பணக்காரன் சொன்னால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். உன் வார்த்தையை என் தேவன் கண்ணம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அது நீ அப்படி ஆகணுன்றது ஆண்டவர் விருப்பம். நீ அதை பேசும்போது உலகம் சிரிக்கலாம், தேவன் உங்கள் வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம இப்படி பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், பேசணும்னு விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் வார்த்தைக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வார்த்தை என்ன செய்கிறதுனா, அது ஒரு கதவு மாதிரி. அது கதவை திறந்து கொடுக்குது, கதவை திறந்து கொடுக்கறது. நம்ம கதவு வார்த்தைகள் மூலமாக கதவை திறக்கிறோம். நம்ம கதவை திறந்து ஆசீர்வாதத்தை உள்ளே அனுப்பலாம் இல்லையா? ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு பேசும்போது ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறோம், ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருது. ஹலோ. அதே நேரத்தில் சில நேரங்களில் நான் பிசாசுக்கு கதவை திறக்கிறோம். பிசாசுக்கு, ஆமாங்க, அது வியாதிக்காக திறக்கிறோம், வறுமைக்காக திறக்கிறோம், இழப்புக்காக திறக்கிறோம். என்ன நடக்க போதே தெரியல, பிடிச்சுவா ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு நம்மளோட வார்த்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறான். ஒரு நாள் பிசாசு ஓட்ட போயிடணும். அந்த பிசாசு விழுந்து படுத்துன்னு இருக்குது, ஆடி ஆடி. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நானும் ரவியும். நாங்கள் பேசுறதை கேட்டுக்கின்னு அது பதில் சொல்லுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போக மாட்டேன். அப்புறம் நம்ம வார்த்தையை பிடிக்குது பாரு, அது பிடிச்சிட்டு அதுலேருந்து அது உஷாராயிடுது. நான் போக மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ நம்மக்கிட்ட என்ன ஆயுதமும் கடவுள் வார்த்தை தானே, என்ன பண்ணுறது இதை நம்ம அதை போகுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு அதை கெஞ்சிட்டுக்கிறது இல்லை. உன்னை ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்குது. உன்னை குறித்து வேதம் என்ன சொல்லிருக்கு, அதை சொன்னால் உன்னால் தாங்க முடியாத ஓடிடுவேன். பிசாசுடைய கிரிகளை அழிக்க முடிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஐயோ என்னை எரியுது, என்னை விட்டுவிட, நான் ஓடுறேன், நான் போகிறேன்னது. அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். வார்த்தைக்கு பிசாசு நம்மளை வார்த்தை கொண்டு பிடித்து தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறான். அதாவது பிசாசுக்கு இடம் கொடாதருங்கள் வேதம் சொல்லுங்க. பிசாசுக்கு, ஆமாம், தேவனுக்கு இடம் கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக இடம் கொடுங்கள். எப்படி இடம் கொடுக்கிறது? அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து நீ சொல்லும் போது அவருக்கு இடம் கொடுக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில கிரிகளை நடப்பிக்க ஆண்டவர் என்ன பண்றார், வாசல்களை திறக்கிறார், அதற்கான சூழல்களை உண்டாக்குகிறார், அதற்கான மனிதர்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆளை நமக்குண்டு ஆளும் தயார் பண்ணி வைக்கிறாரு. யாரை கொண்டு என்ன செய்யணும்? இப்போ நல்லா கவனிக்கணும். வார்த்தைகள் ஒரு வாசலாக இருக்குது, வாசலாக இருக்குது. பிசாசுக்கு வாசல் அடிக்கணும், தேவனுக்கு வாசலை திறக்கணும். அவன் நம்பிக்கையை நீங்கள் பேசாமல் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது தேவனுக்கு கதவை திறக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவருக்கு தேடுகிறவருக்கு பலன் அளிக்கலொன்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் சிறந்ததை செய்வார் என்று விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் என்னால் ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஒரு வேதத்தில் ஒரு பகுதி திரும்ப திரும்ப அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா, ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலையை வச்சுட்டு வணங்கணும். அந்த வணங்குறது எல்லா நாட்டு ஜனங்களும் வணங்கணும். அதுக்காக ஒரு விசேஷ விழா கொண்டாடுறாங்க. எல்லா மியூசிக்கரையும் வச்சு எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. எல்லாரும் இந்த பொருசிலையும் வணங்கணுன்றது அந்த நாட்டு சட்டம். எல்லாரும் விழுந்து வணங்கிட்டாங்க. 3 பேரும் வணங்க மாட்டாங்க. ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜா இவங்க 3 பேர் ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க, ரொம்ப, ஆமாம், இவங்க ராஜா உங்க கட்டளையை மதிக்க மாட்டாங்க. அவங்க இவ்வளோ நாட்டு ஜனங்கள் மந்திரிகள் எல்லாரும் ஊழ்ந்து வணங்கிட்டாங்க. இந்த 3 பேரும் அடம் பிடிக்கிறாங்க, இவங்கள நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும், போய் என்னென்னமோ சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அப்படியே முகம் மாறிடுச்சு, கோவம் வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய ராஜானா நீங்கள் சாதாரண ஆட்கள் என் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னா ஒரு கோவம் வந்துடுச்சு. சரி போனால் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு சான்ஸ். ஏற்கனவே வணங்காதவங்கள போகிறதுக்கு அங்கே அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. உங்களை 7 மணிக்கு சூடாக்கி மறுபடியும் இந்த கிண்ணறங்கள் வாத்தியங்களாம் வாசிக்கிறேன். நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டா உன்னை விட்டுறேன் போ.
அப்படி பணிந்து கொள்ளாவிட்டால் இந்த அக்கினி சூளை 7 மடங்காக்கி அதில் நான் போட்டுருவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாராக இருக்காங்களா? சப்போர்ட் பண்ணுறவங்களும் அங்கே வணங்கிட்டாங்க இல்லையா? உங்கள் ஜாதி இனம் கூட இருந்தோம் எல்லாம் வந்து இந்த புரட்சியில் வணங்கிட்டான். யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு. 3 பேர் தனியாக நிற்கிறாங்க. ராஜா நிற்கிறாரு, கடைசி வாய்ப்புங்கிறாரு. அவங்க சொன்னாங்க பாருங்க வார்த்தை, அவங்க எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ராஜாவை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது, உங்ககிட்ட பேசியிருக்கிறது எனக்கு வேலையே கிடையாதுன்ட்டார். சப்பு அவனை ஒன்றுமே இல்லாமாக்கிட்டாங்க. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறவன், நீ எல்லாம் ஒன்றும் மேட்டரே கிடையாது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷத்துல முகெல்லாம் மாறி போச்சு. உடனே கட்டி தூக்கிட்டு போய் போடுங்கடான்னு கட்டி தூக்கிட்டு போனவங்களாம் அந்த அனலில் பொசுங்கி செத்து போட்டான். இவனை நெருப்பில் போட்டுட்டு வர முடியல, அவன் செத்து போட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? உலாவிக்கிட்டு இருந்தான். நான் நினைக்கிறேன், என்னை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிற அந்த வார்த்தை எப்போ ரிலீஸ் பண்ணாங்களே, அடுத்த நொடியிலே அந்த வார்த்தையை கனப்படுத்தி தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி அந்த அக்கினிக்குள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த போனவங்கலாம் செத்து போனாங்க, தூக்கின்னு போய் போட்டாங்க பாரு. இவங்க விடுதலையாய் உலாவை கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அக்கினியிலே உலாவை பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கனப்படுத்தி நீ அக்கினியில் போடப்பட்டாலும் ஒரு சேதமும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. என்ன புரியுதுண்ணா? நீ சொன்ன அதை நான் மதிக்கிறேன், நான் ஒருத்தன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு பேசுகிறத இந்த உலகம் ஒருவேளை மதிக்காமல் போகலாம், கேவலமாக பேசலாம், கேலி பண்ணலாம். ஒரு பெரிய இவர் வந்துட்டார், இவர் சொல்ல வந்துட்டார், இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, இப்போ என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசமாக பேசினா 10 பேர் கூட அவனும் ஆமாம் அப்படித்தான் எல்லாம் வந்துடுவான். ஆனால் விசுவாசமாக பேசினா ஒருத்தன் வந்து நிற்க மாட்டான். புரிஞ்சுக்கிங்க. ஹல்லேலூயா. நீ சிறந்ததை பேசும்போது உன்னை மட்டுப்படுத்துகிறான். உன்னாலலாம் ஆகாதப்பா, உன்னாலலாம் நடக்காதப்பா, நீ வேலைக்காக மாட்டேன், நாங்கள் பண்ணதை தான் நீ பண்ண போகிற, நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், நீ என்னமோ புதுசாக சொல்கிற, அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய அநேகர் நம்ம கூட இருப்பாங்க, விசுவாசத்தை குறைப்பாங்க. ஆனால் நான் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய விசுவாச வார்த்தையை கனப்படுத்துகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நினைச்சு நீங்க பேசுங்க. உலகம் எதை வேணா சொல்லட்டும், என் விசுவாசத்தை என் தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். அப்படி சொல்லும்போது தேவன் இப்பதான் நான் நினைக்கிறத நீ பேசுற. ஹல்லேலூயா. இவ்வளோ வந்து நான் செஞ்சுட்டு போனது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு நீ பலவான்னு சொல்லுகிற. நான் கல்வாரில் வந்து மரித்து உனக்காய் ஜீவனை கொடுத்து தரித்திரத்தெல்லாம் நான் சுமந்துக்கிட்டேனே, இப்போ தான் நீ உன்னை ஐஸ்வர்யவான்னு சொல்கிற. அவர் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ தான் மேட்ருக்கு வர, இப்போ தான் பேசவ துவங்குற, பேச ஆரம்பி, எல்லாம் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ வார்த்தை வந்து கதவுகளை போல திறக்கக்கூடியது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுங்கிறாரு. அதை தான் வந்து சங்கீதத்தில் நான் சொல்லுவேன் என்று சொல்கிறாரு. அநேக இடங்கத்தில் சொல்லுற ஆண்டவர் சொல்லி செஞ்சாருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லி செய்தபடினாலே இந்த நம்ம சொல்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சொல்ல பொழுது நமக்குள்ளவே நம்முடைய எல்லாம் வந்து நரம்புகளும் எல்லாம் அணுக்களும் அதற்கு ஏற்ற போல மாறக்கூடியதாக இருக்கிறது, அதன்படி செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நீ நினைக்கிறீங்களா, நமக்குள்ள கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது. நமக்குள்ள ரத்தத்தில் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் நமக்குள்ள இருக்குது. அந்த ஒரு அணுக்களும் உன்னை போல ஒரு மனிதனாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த எல்லா செல்ஸும் என்ன பண்ணுது, உயிரணுக்களும் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த சிந்தைக்கு நேராக நம்முடைய கரங்களை கைகளை எல்லாவற்றையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஒரு எண்ணம் வந்த உடனே அதுக்காக நம்ம முழு சரீரமாக வேலை செய்யுது இல்லையா? எப்படி வேலை செய்யுது? ஒவ்வொரு அணுக்களும் அதை நோக்கி செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது
நம்ம சொல்கிற வார்த்தைக்கு நமக்குள்ள வேலை நடக்குது, வெளியும் வேலை நடக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராகிடுவோம். நிறைய காரியங்களை சொல்லாதனால நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்கிறது என்பதுன்னா அது அதை டிக்ளேர் பண்ணுவது, என்னது, அதை அறிக்கை பண்ணுவது, அது தீர்மானம் பண்ணுவது இல்லையா? அரசாங்கத்தில் சில அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா? அந்த அறிக்கையில் ஒன்று போட்டாங்கன்னா அது நடந்தாகணும் இல்லையா? ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு காரியத்தை எல்லாரும் ஆலோசித்து இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் நடக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருவாங்க. அந்த அறிக்கையை விட்டுட்டாங்கன்னா அதை அவங்க பண்ணி ஆகணும், அது நடந்தே ஆகணும் இல்லையா? அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணி ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, அதை பேசுகிறோன்னா அதை டிக்ளேர் பண்ணுறோன்னு அர்த்தம். டிக்ளேர், ஆமாம், அது அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதற்கான சூழலும் காரியங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணி பேசணும். அல்லேலூயா. எதாவது பேசக்கூடாது, ஒரு முடிவை பண்ணிவிட்டு இதுதான் நடக்க போகுது என்பதை பேசும் பொழுது அது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களே ஒன்று ஏற்றுக்கொள்ளாதது உங்களுக்கு எப்படி நடக்கும்? அல்லேலூயா. பேசவே தயங்குற ஒன்று உங்களுக்கு எப்படி கண்டிப்பாக உண்டாகுமா? இல்லையே. அதனால தான் சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லும் பொழுது ஒன்று நடக்குது. அல்லேலூயா. அப்புறம் மட்டும் இல்லை, உங்கள் வார்த்தையை வைத்து தான் உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மாறுகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை, ஆமாம், நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஏற்ற பொழுது தான் சூழ்நிலைகளே மாறும். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம். சூழ்நிலையே மாறாதது போல் இருக்கும், எல்லாம் எதிராக இருக்கும். அங்கே தான் நம்ம என்ன பேசணும், அந்த சூழ்நிலைக்கு எதிராக பேசும்போது அங்கே சூழ்நிலையே மாறுகிறது. அல்லேலூயா. இல்லையா? இப்போது இவங்க எதிராக பேசுகிறாங்க, இந்த 3 பேர் என்ன பேசுகிறாங்க, நாங்கள் எங்களை தப்பி வைக்க, நீ நெருப்புலாம் போடு, எதனா பண்ணிக்கோ, உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமாம், அங்கே பார்த்தா யாரும் தப்பி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது, காப்பாற்ற ஆளே கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலைக்கு எதிராக பேசுகிறேன், எங்களை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ சூழ்நிலைக்கு எதிராக இவங்க பேசும்போது அவங்க சொல்கிறது நடக்குது. அல்லேலூயா. அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்குது, நடக்காதது போல் இருக்குது, கிடைக்காதது போல் இருக்குது, என்னதான் பண்ண போகிறோம், அப்படி தான் இருக்குது நிலைமை. சூழ்நிலை அப்படி தான், கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது, எதுவும் நடக்கிறது போல இல்லை. ஆனால் நடக்காதபடி இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் நடக்கும்னு பேசுகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காதது உனக்கு கிடைக்கும்னு பேசணும், அதுக்கு பேர் விசுவாசம். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு முறையில் ஒன்று கிடைச்சா அது அதுக்கு விசுவாசம் தேவையில்லை இல்லையா? இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலை கிடைக்கும்னா நம்மளை மாதிரி 4 பேர் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போவான், அதில் ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஒரு படித்தவன் செய்கிற வேலையை அந்த இடத்துல ஒரு படிக்காதவனை கொண்டு போய் வேலைக்கு வைக்கிறாங்கன்னா அங்கே தான் வித்தியாசம் இருக்குது, அங்கே தான் ஒரு அதிசயம் இருக்குது இல்லையா? இவ்வளோ படித்தவன் தான் இந்த வேலைக்கு வரணுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த படித்தவன் வேலைக்கு வரது பெரிய விஷயம் கிடையாது. படிப்பறிவு இல்லாதவன் அந்த இடத்துக்கு வேலையை கொண்டு போய் ஒருத்தனை நிறுத்துறாருன்னா அங்கே தான் ஒரு அதிசயம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான், யாருக்கும் நடக்காது எனக்கு நடக்குன்னு நினைச்சேன்னா அது பேர் விசுவாசம். அது பேர் விசுவாசம். சூழ்நிலை நடக்கிற மாதிரி இல்லை, ஆனால் நடக்கன்னு நீங்கள் பேசினா அதுக்கு பேர் விசுவாசம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். இப்படி நம்ம பேச கற்றுக்கணும். இப்படி வாழ்க்கையில் இருக்கிற நம்ம எதிரான சூழ்நிலைக்கு எதிராக நாம் பேச கற்றுக்கணும். பலவீனமாக இருந்தால் நான் பலவான்னு சொல்லணும், நடக்காத மாதிரி இருந்தால் நடக்கணும்னு சொல்லணும், கிடைக்காத மாதிரி இருந்தால் கிடைக்குன்னு சொல்லணும். நான் ஏன் அப்படி சொல்லணும்னா, கர்த்தர் அப்படி பேசணும்னு விரும்புகிறாரு, அப்படி செய்யணும்னு விரும்புகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறாரு, உங்கள் குணமாக்கணும் விரும்புகிறாரு, நீ எதிர்பார்க்குற காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்ய விரும்புகிறார். அதற்கு உன்னுடைய வார்த்தையே தடையாக இருக்கு. வார்த்தையே அவிசுவாசம் வார்த்தைகளை பேசி பேசி நாம் என்ன பண்ணுறோம், நடக்காதபடியே நம்ம வாயை என்ன பண்ணுறோம், பேசி கதவை அடைத்து விடுகிறோம். அற்புதத்தின் கதவை அடைக்கிறோம், சுகத்தின் கதவை அடைக்கிறோம், ஆசீர்வாதத்தின் கதவை அடைக்கிறோம். என்னதான் பண்ண போகிறோம் தெரியலைங்க, முடிஞ்சு போச்சு கதை, அந்த ஒரு வாரத்திலே க்ளோஸ். அல்லேலூயா.
என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு என்ன தெரியுங்களா? சாதாரணமாக இருக்கும் இந்த வார்த்தை. இது எவ்வளோ அவிசுவாச வார்த்தை தெரியுங்களா? இது எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில, இந்த வார்த்தை ஒரு அவிசுவாச வார்த்தை. இதனால் அநேக காரியங்கள் தடைப்பட்டு போடும். ஆனால் சாதாரணமாக இருக்கும், இது அவிசுவாச வார்த்தை. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலன்னா பக்கத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அற்புதமான தேவன். அவர் சொன்னால் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உள்ளன்னு அவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரிலனா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எது ஒன்றாலும் நடக்கலாம். இப்போ இது ஒரு அவிசுவாசம். அப்போது நான் ஒன்று நடக்கும்னா நான் முதல்ல நினச்சேன், ஆனால் இப்போ நான் என்ன பேசுகிறேன், என்ன தான் நடக்கும்னு தெரிலனும் போது இதுலேருந்து என்ன முடிவு வரும்னு நினைக்கிறீங்களே? நிச்சயமாங்க நீ நினச்சது நடக்காது. நினச்சது, ஏன்னா நீங்கள் ஒன்று நடக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன நடக்குமோ எனக்கு தெரியலனும் போது. இப்போ கடவுள் இது செய்வார்ன்ற அந்த விசுவாச வார்த்தை அதில் இல்லை. எனக்கு நடக்கும்ன்ற உனக்கு நம்பிக்கையும் இல்லை. எது ஒன்றா நடக்கும், எது ஒன்றா நடக்கலாம், அது எப்படி ஆகும் எனக்கு தெரியாது, அதை முன்கூட்டி அதனால் அறிய முடியல. ஆனால் விசுவாசிக்கிறவன் அதை முன்கூட்டி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை. அப்போ கர்த்தர் எங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக இதை எங்களுக்கு தருவார், நிச்சயமாக இதை நடக்கும்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னா அங்கே விசுவாசமே இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் உங்களுக்கு என்ன பேசுனீங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுகிறது. ஆனால் விசுவாச வார்த்தைகள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசும் பொழுது அங்கே காரியங்களை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தாங்க விசுவாச போராட்டம். இது பேர் தான், ஆமாம், எதிர்மறையாக இருக்கும். அங்கே தான் பேசணும். இது ஒரு நம்ம கற்றுக்கணும். நடக்காத மாதிரி இருந்தால் அப்போ நடக்கிற மாதிரி பேசணும், நடக்கிற மாதிரி பேசணும். எல்லாரும் நடக்காத நம்ம நடக்கணும்னு சொல்லணும். இந்த மாதிரி பேச்சை நம்ம பேச பழகி கொள்ள வேண்டும் இல்லையா? சூழ்நிலையை பார்த்து பேசக்கூடாது. இந்த பழக்கத்துக்கு வெளியே வரணும். 4 பேர் பார்த்தங்க, எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. போகிற பக்கம் பார்த்தா கிடைக்காது போல இருக்கு. அவங்க எப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், டாக்டர் சொல்லிட்டார், அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யார் எது சொன்னாலும் ஒரே காரியத்தை கொண்டு நிறுத்துகிறேன், அவங்க யாருமே கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர், இல்லாத இடத்துல இருக்கிறது போல அவர் அழைத்தார்னா அங்கே அந்த உருவாகிடும். ஹல்லேலூயா. அங்கே எதுவும் இருக்காது, ஆனால் இவர் அப்படி அழைப்பார். அப்படி அழைக்கக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது போல அவர் பேசும்பொழுது அங்கே உண்டாகும். அது போல தான் நடக்கிறது போல நாம் பேச சொல்கிறார் ஆண்டவர். அவர் அப்படி பேசுகிறது இல்லை, இருக்காததே இருக்கிறது போல பேசுகிறார்ல, அது போல நடக்காதது நடக்கிறது போல பேசும்போது உன் வார்த்தை அங்கே நடப்பிக்கும் காரியங்களை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ பலவீனனும் தன்னை, அப்போ கர்த்தர் நம்மளை பலவான பார்த்துட்டு தான் சொல்கிறார், நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பலவான் தான். ஆனால் யாரோ உங்களை என்ன சொல்லியிருக்காங்க, பலவீனன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோற்று போயிட்டு ஏதோ ஒரு காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு வராதன்னு விட்டுட்டு இருக்கீங்க, இது எனக்கு நடக்காதன்னு விட்டுட்டீங்க, இனிமேல் எனக்கு இது வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டீங்க. ஆண்டவர் உங்களை விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னா, அதாவது நான் உண்மை இல்லாதவன் இருந்தாலும் அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் மட்டும் அவர் எண்ணில்லை, உண்மை இல்லாதவராக இருந்தாரா அவரு நினைக்கிறாரா நீ உண்மை உள்ளவன், ஆனால் இவரு என்ன நினைக்கிறாரு, உண்மை இல்லை. ஏன்னா உண்மை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிறாரு. அதனால அவர் நினைக்கிறேன் நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் அவர் என்னை, அவரு என்ன விசுவாசிக்கிறாரு. அப்போ நான் பலவீனன்னு நான் நினைக்கிறேன், அவர் என்ன நினைக்கிறேன், என்ன பலவான் என்று எண்ணி. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய எண்ணம் வேற, என்னுடைய எண்ணமாக வேற. நான் என்ன இருக்கிறதுனால இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னா நான் இதையே யோசித்துட்டு இருக்கிறேன். நான் உண்மை இல்லாதவன் உன்னாலே உண்மை இல்லைன்னு சொல்ல முடியல நம்ம. அது இப்போ யார் உன்னை உண்மை இல்லைன்னு நம்ப முடியும்? என்னை நானே நல்லவனுன்ற என்னையே நம்பலைனா யார் என்னை நல்லவன்னு சொல்லுவாங்க? இப்போது என்னை குறித்து நான் நல்ல சிந்தைக்குள்ளே வராதவ மற்றவங்க என்னை நல்லதுன்னு சொல்லுவாங்க. நானே என்னை பலவீன நான் நினச்சிட்டு இருந்தா மற்றவங்க என்னை பலவானன்னு சொல்லுவாங்க இல்லையா? நானே என்னை முடியாது நினச்சிருந்தா மற்றவங்க உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் தேவன் உன்னால் முடியும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி அந்த அடியை பாடிட்டு கூட்டத்தை முடிக்கலாம்.
ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே.